அம்ர் பின் சயீத் மக்காவிற்கு படைகளை அனுப்பிக் கொண்டிருந்த போது நான் அவரிடம் கூறினேன், தலைவரே, எனக்கு அனுமதி அளியுங்கள். மக்கா வெற்றியின் மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சொல்லை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை என் இரு காதுகளும் கேட்டன. என் உள்ளம் உள்வாங்கிக் கொண்டது. அவர்கள் பேசியபோது என் கண்கள் அவர்களை பார்த்தன. அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு பின்னர் கூறினார்கள், நிச்சயமாக மக்காவை அல்லாஹ்வே புனிதமாக்கினான். மக்கள் தங்கள் விருப்பப்படி அதை புனிதமாக்கவில்லை. எனவே அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட எவருக்கும் அதில் இரத்தம் சிந்துவதோ அங்குள்ள மரத்தை வெட்டுவதோ கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு போரிட்டதை காரணம் காட்டி யாரேனும் சலுகை தேடினால் அவரிடம் கூறுங்கள், அல்லாஹ் தனது தூதருக்கு அனுமதி அளித்தான், உங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. மேலும் பகலில் ஒரு சிறிது நேரம் மட்டுமே எனக்கு அங்கு போரிட அவன் அனுமதி அளித்தான். இன்று அதன் புனிதத்தன்மை நேற்றைய புனிதத்தன்மையைப் போலவே திரும்பிவிட்டது. ஆகவே இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு இச்செய்தியை அறிவிக்கட்டும். பிறகு அபூ ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அதற்கு அம்ர் என்ன கூறினார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அம்ர் கூறினார், அபூ ஷுரைஹ், இதை உங்களை விட நான் நன்கு அறிவேன். நிச்சயமாக அது மக்கா மாறு செய்பவனுக்கோ, கொலை செய்துவிட்டு தப்பியோடுபவனுக்கோ, அல்லது பெரும் குற்றம் புரிந்துவிட்டு தப்பியோடுபவனுக்கோ அடைக்கலம் அளிக்காது என்று பதிலளித்தார்.